நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஜானகி எல்லோரும் பேசிகிட்டு இருக்க சீன் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. பத்மா சொல்கிறாங்க, அண்ணி நீங்கள் சமைச்சிங்கன்னா அன்னை சாப்பிடுவாங்களா இல்லையான்னு தெரியல, அதனால் நாங்கள் வேணால் சமைச்சிடுறோம். ஒரு வேளை அன்னை சாப்பிட்லாட்டி என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, ஆமாம் நீங்களே சமைச்சிருங்க, அவர் நல்லா சாப்பிட்ணும், அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்த விட்டு அழுதுகிட்டே கிளம்புறாங்க. உப்பு காரம் எல்லாம் பார்த்து போடுங்க, அவர் கொஞ்சம் வந்துட்டு நல்லா இல்லைனாலும் சாப்பிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போக சாரு வந்துட்டு இதெல்லாம் பார்த்து நக்கல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே, சரி இன்னைக்கு நான் சமைக்கவா அப்படின்னு கேட்க, ரெண்டு பேருமே வந்துட்டு சரி நீயே சமை, ஆனால் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்றாங்க. சரி மொத்த சமையலை நானே எடுத்துக்கிறேன், அப்போ நான் தானே நாளைக்கு கல்யாணம் முடிச்சு இந்த வீட்டுக்கு வந்தால் நானே பொறுப்பெல்லாம் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்துட்டு சிரிச்சுட்டே வேலை பார்க்குறாங்க. அடுத்த சீனில் சாப்பாடெல்லாம் டேபிளில் எடுத்து வைக்கிறாங்க. ரகுராம் அவங்க வர்றாங்க. ஜானகி அவங்க இதெல்லாம் மூலையிலேருந்து பார்த்துட்டே இருக்காங்க. சாரு சொல்கிறாங்க, நானே வந்துட்டு பரிமாறுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பத்மா சொல்கிறாங்க, ஆமாம் சமைச்சவங்க பரிமாறினா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல சாரு வந்துட்டு சிரிச்சுட்டே ரகுராம்க்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை எதுக்கு சமையல் பண்ண வச்சிங்க அப்படின்னு சொல்ல, என்ன பெரியப்பா எப்படி சொல்லிட்டீங்க, நாளைக்கு நான் கல்யாணம் முடிச்சு வந்தால் நான் தானே இந்த வீட்டை பொறுப்பாக பார்த்துக்கணும், அதனால இப்பயே எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிக்கிட்டே வந்துட்டு பரிமாறுறாங்க. ரகுராம் அவங்க வந்துட்டு ஒரு வாய் தான் எடுத்து வைக்கிறாங்க. திடீர்னு என்ன நினச்சாங்கன்னு தெரியல, டக்குன்னு எஞ்சிடுறாங்க. இவங்களுக்கா என்ன பண்ணனே தெரில, ஒரு மாதிரி ஷாக் ஆகி போய் பார்க்குறாங்க. பத்மா சொல்கிறாங்க, அண்ணே உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போயிடுறாங்க. என்ன இது எதுக்கு திடீர்னு எஞ்சி போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்புறம் எல்லாருமே வரிசையாக சாப்பிட வர்றாங்க. அப்போது ரகுராம் அவங்க அம்மா வந்து என்ன ரகுராம் சாப்பிட்டானா அப்படின்னு கேட்க, என்னன்னு தெரியல அண்ணே திடீர்னு சாப்பிடாம எஞ்சி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜானகி பக்கத்தில் வந்திருப்பா, அதனால தான் கோவத்தில் எஞ்சி போயிருப்பான், ஒருத்தங்க நம்மளை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா விலைக்கு போகணும், அதை விட்டு அவங்கள தொலைவு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கேன். சரி வாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட சீனோட அப்பா சொல்கிறாங்க, மச்சா எதுக்கு எஞ்சி போனாங்க எனக்கு தெரியலையே, அதுவும் இல்லாமல் அவர் சாப்பாட்டிலலாம் இப்படி பண்ண மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு வாய் வந்துட்டு எல்லாரும் எடுத்து வைக்கிறாங்க. தூத்துன்னு சாப்பாடை தட்டில் துப்பிடுறாங்க. யாரா சமைச்சது இது, ஐயோ சரி இந்த சமைச்ச கைக்கு காப்பெல்லாம் போடக்கூடாது, விலங்கு தான் போடணும், என்ன அளவில் சமைச்சாங்களோ தெரியல அப்படின்ற மாதிரி கண்டுபடி எல்லாரும் பேச ஆரம்பிச்சு சாரு வந்துட்டு ஒரு மாதிரி திருதான முழிச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ வயிறு பசி தாங்க முடியலையே, இந்த அப்பளப்பையாவது எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சீனோட அப்பா அப்பளத்தை எடுக்க பாதி வெந்திருக்கு பாதி வேகாமல் இருக்குது. ஐயோ இது என்னது பாதி அப்பளம் பாதி கொப்பளமாக இருக்குது, ஐயோ யார் தான் சமைச்சது சொல்ல போகிறீங்களா இல்லை யார் சமைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ரகுராம் அவங்க அம்மா வந்துட்டு கத்த, இதுவா சமைக்கலை பக்கத்து ஹோட்டல்லேருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்ல, பக்கத்து ஹோட்டலில் தான் இந்த மாதிரி கேவலமாக சமைச்சு வச்சுருக்காங்களோ, இதுங்க மூணு தான் சமைச்சிருக்கு, மூஞ்சியை பார்த்தாலே தெரியவே இல்லையா, நாளைக்கெல்லாம் யாரும் கிச்சன் பக்கம் போயிடாதீங்க யோ சை அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு எஞ்சி போயிடுறாங்க. ஜானகிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, இப்படி வந்துட்டு அவர் சாப்பிடாம பசியில் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்த சீனில் சீனோட அப்பா அம்மா எனக்கு பசி தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வயிற்ற பிடிச்சி பசியில் துடிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஜானகி அவங்க ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு தனமும் மாயா வர்றாங்க. அம்மா இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை சும்மா தான் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, நானும் வந்துட்டு சமையலை வந்துட்டு அவங்கள நம்பி விட்டுருக்கக்கூடாது, இப்போ பாரு உங்கள் அப்பாவும் சாப்பிடாம போயிட்டார் அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாகும் அப்படின்ற மாதிரி மாயா சொல்கிறாங்க. சரி வாங்க உங்களுக்கு ஏதாவது பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் உட்காந்து தோசை சுட்டு கொடுத்துட்டு இருக்க பக்கம் சீனோட அப்பா, ஐயோ பசி தாங்க முடியலே அப்படின்னு சொல்லிட்டு உளறிட்டு இருக்கு. அதுக்கு பத்மா சொல்கிறாங்க, இருக்கிறத வந்துட்டு சாப்பிட்ருக்கணும், அதை விட்டுட்டு கொரோனா நாட்டிய சொன்னீங்கல்ல, அப்போ இப்போ அனுபவிங்க அப்படின்னு சொல்ல, அதுக்காக வாயில் வைக்கிற மாதிரியாவது இருக்கணும், அதை விட்டுட்டு இப்படி சமைச்சிங்கன்னா எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஈரத்துணியை வயிற்றுல போட்டு படுங்க, நம்மளாலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, அத்தாடி நீ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு கிச்சனுக்கு வர்றாங்க. பார்த்தா அங்கே ஜானகி தோசை சுட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, நீ எனக்கு ஒன்று சுட்டு கொடுத்துருங்க, என்னால் பசி தாங்க முடியல அப்படின்னு சொல்ல, உட்காருங்க நான் சுட்டு தரேன் அப்படின்றாங்க. அப்படியே வரிசையாக எல்லாரும் சாப்பிட வர்றாங்க. அப்புறம் ரகுராம் அவங்க அம்மா வராங்க, ஜானகி எனக்கு ஒன்று சுட்டு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லதுமே அடுத்து எல்லாமே மாற்றி மாற்றி சாப்பிட்றத பார்த்துட்டு ஜானகி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ரகுராம் வர்றாங்க. அப்போ சீனோட அப்பா சொல்கிறாங்க, மச்சான் என்ன கோவம் இருந்தாலும் சாப்பாட்டில் அதை காட்டக்கூடாது, தங்கச்சி சமையல் மாதிரி நம்ம குடும்பத்தில் யாராலையும் சமைக்கவே முடியாது, இன்றைக்கி பாருங்கள் எல்லோரும் பசியில் தூங்கியிருப்போம், அப்படி இருந்து இன்றைக்கி நம்ம பசி ஆத்துறது தங்கச்சி தான் அப்படின்னு சொல்ல, நான் யாரையுமே எதையுமே மாற்றவே இல்லை, யாரையும் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே, அவங்களா சமைக்காமல் இருந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஜானகி வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மச்சான் பசியை வந்துட்டு நம்மளாலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால என் பொண்டாட்டியெல்லாம் முக்கியமாக சமையல் பக்கம் அமிச்சிடாதீங்க, அவள் சமைக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் பத்மா நின்று முறைச்சிட்டு இருக்காங்க. சரிங்க நீங்களும் 2 தோசை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்ல, இல்லை எனக்கு பசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சித்தப்பா வந்துட்டு பசியில் தான் வந்தார், இப்போ வந்துட்டு போகிறாரு, சரி கவலைப்படாதீங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஜானகிக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் சீனு ஓடியாடுறாரு, எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம சாப்பிட்றத பார்த்துட்டு 3 ஜீவன் அந்த பக்கம் வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்ல, நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களால தான் நமக்கு இந்த கதி அப்படின்னு சொன்னதுமே ஜானகி சொல்கிறாங்க, எல்லாருக்கும் மாவு இருக்குது, நீங்கள் எல்லாருமே நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து மாயாவும் சீனுவும் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஆனாலும் சரி உடனே வந்துட்டு பெரியப்பா கிட்ட நம்ம விஷயத்த சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும், வேறு வழி கிடையாது வா அப்படின்னு சொல்லிட்டு சீனுவை பிடிச்சி மாயா வந்துட்டு இழுத்து கூப்பிட்டு போகிறாங்க. ஐயோ இப்போ சொன்னால் சரியாக வருமா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் தெரியாது சொல்லு வா அப்படின்னு சொன்னதுமே ரகுராம் கிட்ட போய் சீனு வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே நின்றுட்டு இருக்க. சொல்லு சீனு எதுக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்டதுமே மாயா வந்துட்டு சொல்லு சொல்லு அப்படின்றாங்க. இவர் தயங்கிட்டே நிற்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ